ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு ஈஸியான பிஸ்கட் புடிங் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது அவனில் செய்யக்கூடியதல்ல, இது நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் புடிங். எங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்கட்ஸை வச்சு இது ஈஸியாக எங்களே செஞ்சு கொள்ளலும். இதுக்கு தேவையான திங்ஸ்: ஒரு 10 மாரி பிஸ்கட்ஸ், 125 கிராம் சுகர், 2 எக், 250 ml மில்க், ஃப்ரெஷ் மில்க். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி கொஞ்சம் மில்க் பவுடரை போட்டு அதை நீங்கள் கரைச்சி எடுத்து கொண்டாலும் சரி. 2 ஏலங்காய். இதெல்லாம் தான் எங்களுக்கு பிஸ்கட் புடிங் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ். அதோடு நான் 125 கிராம் சுகரை கரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த சுகரை நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் சுகரை நான் போட்டு அதை கரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை கரமலைஸ் பண்ண போகல நீங்கள் இது இந்த ஸ்பூனை போட்டு நீங்கள் மிச்சம் இது மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வர டைமுக்கு நீங்கள் ஸ்பூனை போட்டு நீங்கள் ஸ்பூனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அது குயிக்காக மெல்ட் ஆகும். அதை நல்லா மிச்சம் பேர்ன் ஆகிடாமல் நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேமை கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை கரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சுகர் நல்லா கரமலைஸ் ஆகி வந்திக்குது. இப்போ இந்த டைமில் நான் எந்த பேனில் நான் இதை செய்ய போகிறேனோ அந்த பவுன்லேயோ பேன்லேயோ எதில் சரி நான் அதை ஊற்றி அதை கொஞ்சம் ஆறுறதுக்கு விடணும். இப்போ இந்த பிஸ்கட் புடிங் செய்கிறதுக்கு அந்த மிக்சரை ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு 10 பிஸ்கட்ஸையும் நான் உடச்சி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கொள்கிறேன். அதோடைய நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அந்த 125 கிராம் சுகர், அடுத்தது அந்த 2 ஏலங்காய், இது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அது நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு பிறகு ஒரு பவுலில் நான் இதை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு 2 எக்கை நான் இதில் உடச்சி ஊற்றிக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதில் ஆல்ரெடி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்து அந்த மிக்சரை அந்த பிஸ்கட் மிக்சரை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை நான் அதுக்கேற்ற மாதிரி மில்கை இந்த ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி கரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருந்த அந்த பவுலில் இந்த மிக்சரை ஊற்றணும். அது நல்லா அந்த கரமலைஸ் பண்ண அந்த சுகர் நல்லா ஆறி இருக்கணும், நல்லா கூல் டவுனாக இருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அதை ஊற்றி இப்போ இதுக்கு மேலால் ஒரு க்ளோத்தாலேயோ நல்லொரு க்ளோத்தாலேயோ இல்லாட்டி இந்த ஃபாயில் பேப்பராலேயோ இதை நல்லா மூடிட்டு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டீமரை அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி தேவைப்படும். இது நல்லா குக்காகி வாரத்துக்கு, ஸ்டீம் ஆகி வாரத்துக்கு ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் தேவைப்படும். இது நல்லா 45 மினிட்ஸ்க்கு பிறகு நல்லா ஸ்டீம் ஆகி வந்ததுக்கு பிறகு அதை நல்லா கூல் டவுன் பண்ணுங்கள். நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அது சைடில் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லாட்டி அது நல்ல ஷார்ப்பான ஒரு டூலால் அதை எல்லா சைடையும் நீங்கள் அதை கொஞ்சம் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் அதை பண்ணிவிடுங்க, கலட்டினது பிறகு இன்னொரு பாத்திரத்தை ஒரு பிளேட்டையோ எது சரியோண்ட வச்சு உங்களுக்கு நீங்கள் அதை மறுபக்கத்துக்கு இந்த மாதிரி மறுபக்கத்துக்கு அதை திருப்பினீங்கன்னு சொன்னால் அது நல்லா அழகாக அது கலண்டு வரும். ஆனால் நான் கிளாஸில் இருக்கிற ஒரு பவுலில் தான் நான் யூஸ் பண்ணினேன். அதையும் விட நீங்கள் ஒரு ஸ்டீலோ இல்லாட்டி ஸ்டீல் ஒரு பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த கரமல் எல்லாம் இன்னும் நல்லாவே அந்த பவுலில் ஒட்டிப்படாமல் நல்லாவே வந்திக்கும். ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.